இது பாருமா, டிமார்ட் போன கதையையும் டிமார்ட் போயிட்டு வந்த அனுபவத்தையும் வாங்கின பொருளையும் இன்றைக்கி நான் வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்கேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவல் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த டவலோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோ தெரியுதா, 99 ரூபா இந்த டவலோட ரேட்டு. நான் வாங்கியிருக்க பொருளோட ரேட்லாம் கரெக்டான ரேட்டா அப்படின்றத சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கியிருந்தேன். வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலையோட ரேட் பார்த்திங்கன்னா 64 ரூபா பாருங்கள், பர் கேஜின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்புறம் நான் நிறையா பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போனேன். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா மளிகை சாமான்லாம் ரேட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நான் வீடியோட ஃபைனலில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது உளுந்து 95 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த பக்கம் போட்டிருக்காங்கல்ல, என்ன வெயிட் இருக்கோ அதை மட்டும் தான் போட்டு தராங்க. அது நம்ம மளிகை கடையெல்லாம் வாங்குற போது அரை கிலோ 1 கிலோ அப்படிலாம் கிடையாது. நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அவளுக்கு போட்டு தராங்க. அப்புறம் வெந்தயம் 100 கிராம் வந்துட்டு 100 கிராம் வெந்தயம் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கோம். ஃபைனலாக நான் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த பில்லை காமிக்கிறேன். அப்புறம் இட்லி பொடி, அப்புறம் அந்த ஸ்பூனு, அப்புறம் தம்பிக்கு வந்துட்டு சும்மா வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரௌசர் எடுத்துகிட்டு இருந்தேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 99 ரூபா. இந்த 3மே 99 ரூபா. அப்புறம் இந்த ஆயிலோட ரேட்டு 160 ரூபா. அப்புறம் இந்த உடச்சக்கடலை, இந்த வேர்க்கடலையோட 32 ரூபா. அப்புறம் டீத்தூள், அப்புறம் சிக்கன் இந்த 65 போடுவோம்ல அந்த மசாலா, அப்புறம் அந்த சாம்பார் பொடி, சும்மா நான் வீட்டில் அரைக்கிற குழம்பு பொடியும் போடுவேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம். அப்புறம் குளிக்கிற சோப்பு, இது வந்துட்டு இதில் என்ன போட்டிருக்கு, எம்ஆர்பி 38 ரூபா போட்டிருக்கா. ஆனால் இதோட ரேட் வந்துட்டு 3 ரூபா கம்மி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். இதுவும் தம்பிக்கு. அப்புறம் ஒரு தேங்காய். இதுதான் வந்துட்டு டிமார்ட்டில் வாங்கியிருந்த பொருள். ஓவரால் வந்துட்டு பில்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த டிமார்ட் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 5/27க்கு போயிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அதோட பில்லு எல்லாமே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க பாருங்கள். ஆனால் டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா பொருள் வாங்கணும், எக்கச்சக்கமான அந்த RAIS அப்படி பொருட்களில் அது வந்துட்டு கடுகு ஒரு 100 கிராம் வாங்கியிருந்தேன். அதோட ரேட் வந்துட்டு 22 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறைய பொருள் வாங்கணும், எக்கச்சக்கமாக பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். ஆனால் அங்கே நடந்தது என்னதுன்னா, நம்ம இப்போ ஒரு 1/2 கிலோ அப்படின்னா வந்துட்டு அது கிடைக்க மாட்டேது. இப்போ 1/2 லிட்ரு எனக்கு 1 லிட்ரு எனக்கு டிஜிட்டன்ட் லிக்விட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 லிட்ரு இந்த மாதிரி தான் இருக்குது. மளிகை சாமான்லாம் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. நம்ம வெளியே வாங்குவோம்ல மளிகை கடையில், அதை விட அந்த டிமார்ட்டில் வந்துட்டு ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மளிகை சாமாவுக்கு பெஸ்ட்டு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிமார்ட் கிடையாது. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். மற்றபடி இந்த துணிலாம் எடுக்கணும், பசங்களுக்கு இன்னர் வேரு, அப்புறம் டெய்லி வேர் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா டிமார்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ரெண்டாவது போன வாட்டிலாம் ஸ்க்ரீன் துணி இந்த பின்னாடி பார்த்துருப்பீங்கள, இந்த ஸ்க்ரீன் துணியில் அங்கே தான் வாங்கினது. அப்புறம் பாத்திரம் கூட ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கலாம் டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும். என்னோடய அனுபவத்தில் தான் முழுக்க சொல்கிறேன். அதை நான் நிறையா வாங்கணும், வீட்டுக்கு வந்துட்டு நிறையா மளிகை சாமான் வாங்கணும், மசாலா பொடி காலியாக போச்சு, சரி அரைக்கிறதுக்கு அங்கேயே பொருள் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சண்டே போயிட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் ரேட்டு கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருந்த மாதிரி இருந்ததுனால அப்படியே சரி ஓகே நியர்பையில் இருக்க மளிகை கடையிலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு இதுவும் இருந்துச்சு. இப்போ நம்ம நார்மலாக இருக்க பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் போனோம்னா எல்லாத்துக்குமே ஒரு பொருள் வாங்கினோம்னா எல்லாத்துக்குமே அதுக்கு வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. நம்ம பார்த்து ஒரு பொருளாக பார்த்து எடுப்போம். ஆனால் டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. குறிப்பிட்ட இப்போ ஒரு பொருள் வாங்கினோம்னா அதுக்கு மேலே வந்துட்டு டேக் போட்டு வச்சுருக்காங்க, இந்த பொருள் இந்த ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு டேக் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தெரியாதவங்க போனோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுவோம்.
அந்த மாதிரி இந்த கடுகோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே 12 ரூபா என்னமோ போட்டிருந்துச்சு, 100 கிராம் 12 ரூபான்னு போட்டிருந்துச்சு. ஆனால் அவங்க பில் அடித்து கொடுத்தது எக்ஸ்ட்ரா 10 ரூபா போட்டு 22 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்லிட்டு பில்லு அடித்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் எம்ஆர்பியே பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் போட்டிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பொருள் வந்துட்டு நம்ம பெரிய இடத்துக்கு போய் வாங்குறோமே எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம பார்த்து கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே பில்லுலாம் கரெக்டாக இருக்கா, பொருள்லாம் கரெக்டாக இருக்காதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. என்னோட அனுபவம் தான் முழுக்க. பை பாய். இது பாருமா, Tres, ¿no?